வணக்கம் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளாக தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பயிற்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் சப்தமஸ்தானத்தில் சுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுறதுனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் குறிப்பாக 2026 ஆரம்பிச்சிருந்தே பெரிய அளவில் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும், ஆகாதவங்க நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். வெளி இடங்களிலிருந்து பெரிய அளவில் கூச்சல் குழப்பங்கள் இல்லாமல், போட்டி பொறாமைகள் இல்லாமல் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ள முடியும். நல்ல மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும். குறிப்பாக சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் சமாதானத்தையே விரும்பி வருவாங்க. பிரச்சனையாகவே இருக்கிறவங்க கூட இந்த மாதம் உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசி பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் ஓரளவான நிலைகள் இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் வேண்டாவாதங்களையும் கேலி கிண்டல் மாதிரியான பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே ஓகே தான். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானமாகவே செயல்படும்.
குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த காரியங்களை தான் அவங்க ஈடுபடவே செய்வாங்க. இன்னார் சொல்கிறாங்க, இதுக்காகத்தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படி தான் அவங்க காரியம் மாற்றிட்டு வருவாங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். பிரச்சனை என்னென்னா, எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமான நிலைகள் தான் இருக்கும். சில விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களும் இருக்கலாம். அதனால் தனுசு ராசிக்காரங்க தொழில், வேலை, உத்தியோகமாக கொஞ்சம் பொறுமையோடும் நிதானமாகவும் செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் முற்பகுதியில் தான் கொஞ்சம் அமைதியாக செயல்படும். மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே உங்களுக்கு ஓகே தான். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வந்த பிரச்சனைகள், கடன் சுமைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாகும். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத பண வரவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கூட கிடைக்க பெற்றுட்டு வருவாங்க. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் பார்க்கலாம். சொத்து சுகங்கள், வீடு, வாகன விஷயங்களை கூட மாதத்தின் ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு வாங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. பட் மாதத்தின் 30 மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் எல்லாமே ஓகே தான். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். பட் இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்தில் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். அதே போல் சின்ன சின்ன எதிர்பாராத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் குடும்பத்துக்குள்ளே தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். பட் இது எல்லாமே மாதத்தின் முற்பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ஒரு நிதானமான போக்குகளில் இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்துட்டு வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுத்துட்டு வரும். கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்துட்டு வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றங்களும் ஆதாயங்களும் இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே ஓகே தான். பட் குழந்தைகள் சில விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் பிடிவாதத்தனத்தை அதிகம் காட்டுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரிய அளவு சங்கடம் இல்லாமல் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளையே பார்க்கலாம். முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுறது, முகத்துக்கு பின்னாடி இப்போ ஒன்று பேச, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் 30 மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே ஓகே தான். குறிப்பாக இந்த சீதோஷ நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கவே செய்யும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான நிலைகளில் இருக்குது. மோசமான நிலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டுடாதீங்க. உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் உங்களை முன்னேற்றி செல்லும். அதே போல் கிரக அமைப்புகளின்படி மாணவர்களுக்கு அவங்களுடைய ஆசைகள் ஈடேறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. ஸோ கல்வி வித்தைகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களாம் நல்லபடியாகவே அமையும். ஸோ ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாகவே இருக்கும். கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ரிலீஃபாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.